Disclaimer: Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் பங்குச்சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை கவனமாக படிக்கவும். வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அவங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோ போடுறேன். அந்த செய்தி என்னன்னு சொன்னா, இந்தியா முழுவதும் விற்பனையாகக்கூடிய பிசினஸ் லைன் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அவங்க வாரம் வாரம் ஒரு கண்டெஸ்ட் நடத்துவாங்க. அதாவது ஒரு 5 பங்குகள் கொடுப்பாங்க. அந்த 5 பங்குகள்ல வரப்போற வாரத்துல எந்த பங்கின் விலை நல்லா அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னவா க்ளோஸ் ஆகும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த கண்டெஸ்ட்ல தான் இந்த வாரம் நான் ஜெயிச்சிருக்கேன். ஒரு 5 ஸ்டாக் கொடுத்துருந்தாங்க. அதுல கிளன்மார்க் பார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் இந்த வாரம் வின்னரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதுல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். அந்த நியூஸ் பேப்பர்லாம் என் பேர் வந்திருக்கு. அதுக்கு 2000 ரூபாய் பரிசு கொடுப்பாங்க. அதுதான் அந்த மகிழ்ச்சியான விஷயம். இது என்ன ரொம்ப ஒரு கஷ்டமான போட்டியா அப்படின்னா அந்த அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை. இது நான் கடைசியா 2014 இதுல கலந்துருக்கேன். 14 கலந்துகிட்ட 2வது வாரமே ஜெயிச்சேன். அதுக்கப்புறமா இப்பதான் இந்த பிப்ரவரி முதல் வாரத்துல ட்ரை பண்ணேன். எல்லா வாரமும் கலந்துக்கிட்டேன். இது 6வது வாரமோ 7வது வாரமோ இந்த வாரம் தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. எல்லா வாரமும் சரியான ஸ்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். ஆனா அந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா. நிறைய பேர் சொல்லுவாங்க, யார் சொன்னதுக்கு கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அந்த பரிசு கொடுப்பாங்க. இந்த வாரம் நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் கிட்டக்க க்ளோஸ் ஆயிருக்காது. 930 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது 926 ரூபாயில க்ளோஸ் ஆயிருக்கு. அதுல நான் சொன்னதுதான் நெருக்கமா இருந்ததுனால எனக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. உங்க கூட இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நன்றி, வணக்கம்.